நம்ம 100க்கு 200% ஆர்கானிக் போயிட்டோம். நான் விவசாயி, ஏன் விவசாயிகளை காப்பாற்றிக்கிடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இருந்தாலும் கூட பருத்தியில் நம்ம ஆர்கானிக்கில் செய்ய முடியுமா முடியாதாங்கிறதுக்காகத்தான் இங்கே நம்ம பருத்தியை வச்சுருக்குறோம். விவசாயிகள் நல்லா இருக்கணும். நான் விவசாயியை பிறந்ததெல்லாம் நம்ம இனத்துக்கு ஏதாவது செஞ்சிடணுங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் எதுவும் பண்ணிக்கிட்டு போகிறோமே தவிர வேறு உத்தேசங்கள் எதுவும் கிடையாது. இங்கே கத்திரியும் ஆர்கானிக்கெல்லாம் பண்ணியிருக்கோம், பருத்திலையும் ஆர்கானிக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். நமக்கு தமிழ்நாட்டில் பருத்தி ரொம்ப ஜாஸ்தி எல்லா ஏரியாவிலையும் இப்போ வைக்கிறது கிடையாது. ஏன்னா பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, விலைவாசி கம்மியாகி போகுது. அதனால் பருத்தியை விட்டுட்டாங்க. இருந்தாலும் கூட பருத்தியில் நம்ம ஆர்கானிக்கில் செய்ய முடியுமா முடியாதாங்கிறதுக்காகத்தான் இங்கே நம்ம பருத்தியை வச்சுருக்குறோம். பருத்தி கூடாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிட்டுறது, நம்மக்கிட்ட எல்லாம் என்ன இருக்குதுன்னா, நெருக்கமாக பயிர் நிறையா இருந்ததுன்னா நிறைய மகசூல் வந்துடும்ங்கிறது ஒரு அபோகம் ஒன்று இருக்குது. இங்கே நாங்கள் 4 அடிக்கு செடிக்கு 2 அடி, லைனுக்கு 4 அடி போட்டிருக்கிறோம். இது ஏன் போட்டோம்னு சொன்னோம்னா, நம்ம இன்றைக்கி ஆள் கூலி கிடைக்காததுனால நீங்கள்லாம் என்ன பண்ணிடுறீங்க, இது களை வந்துருச்சு, களை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னா ஆள் கூலி ஜாஸ்தியாகுது. வந்தாலும் அவங்க சரியாக வேலையும் செய்ய மாட்டாங்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது நமக்கு. இருந்தாலும் கூட இந்த மாதிரி அகலமாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி வச்சு உழுதுகிடலாம், செஞ்சுக்கிடலாம். நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னென்னு சொன்னோம்னா, நீங்கள் களை மருந்து இன்னும் ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்காச்சோளத்துக்காகட்டும், பருத்திக்காகட்டும், எந்த வெள்ளாமைக்காகட்டும், எலுமிச்சைகள் ஊடால அடிச்சுக்கிடுறாங்க, மாஞ்செடிகள் ஊடால அடிச்சுக்கிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு 5-6 வருஷம் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலம் உப்புத்தன்மையாகி போய் ஒரு வெள்ளாமை கூட வராது. இது நான் சொன்னோம்னா அது வேறு விதமாக ஆகும். இருந்தாலும் கூட நான் விவசாயி, ஏன் விவசாயிகளை காப்பாற்றிக்கிடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்ன அபோகம் இருக்குதுன்னு சொன்னோம்னா, அகலமாக வச்சோம்னா மகசூல் வருமா வராதாங்கிறது ஒரு டவுட்டு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எங்கள் தெலுங்கானாவிலலாம் 20 குண்டால் 25 குண்டால் ஈஸியாக எடுத்துடுறாங்க. இங்கே கூட நம்ம எடுத்துக்க கூட காமிச்சோம். இருந்தாலும் கூட ஜனங்க அந்த மோட்டிவுக்கு வர்றதுக்கு இன்னும் முடியல. கண்டிப்பாக நீங்கள் அகலமாக வச்சுக்கிட்டு களைக்கொல்லி மாத்திரம் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அடிக்காதங்க. இன்றைக்கி சரியாக போகும். இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் உங்களுக்கு வெள்ளாமையே விளையாது. ஏன்னா நிலமெல்லாம் உப்புத்தன்மை ஆயிரும். கடல் பக்கத்தில் போய் இந்த மாதிரி செடிகள்லாம் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. முளைக்காது, முளைச்சாலும் கூட காய் வராது. ஏன்னா அது உப்பு ஜாஸ்தி. எப்போவுமே ஒரு நிலமாகட்டும், மனுஷனாகட்டும், எதாகட்டும், ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாகி போயிடுச்சுன்னு சொன்னால் இன்னொன்று நம்ம எடுத்துக்கிட முடியாது. அதனால் மகசூல் பாதிக்கும். அதனால் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், களை கொல்லியை அடிக்காமல் இந்த மாதிரி எல்லாமே அகலமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், களை கொல்லியை அடித்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தத்துக்கு வெள்ளாமை இல்லாமல் போகிறதுக்கு 1 குண்டால் 1/2 குண்டால் கம்மியானாலும் பரவாயில்ல, காலத்துக்கு நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். களைக்கொல்லி அடித்தா மாத்திரம் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் நமக்கு வெள்ளாமை விளையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இது நான் வேறு விதமாக சொல்லி நீங்கள் வேறு விதமாக நினச்சிக்கிட வேண்டாம். இருக்கிற உண்மையை சொல்கிறேன் நான். ஏன்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம கூட குழம்புல உப்பு போட்டாலும் புளிப்பை போட்டாலும் நம்ம சாப்பிட முடியாது. ஏதாவது ஒரு சத்து கூடுறப்போ மித்த சத்துக்களை செடி எடுத்துக்கிடாத தன்மைக்கு போயிடும். அதனால் களைக்கொல்லி அடிக்காதங்க. இந்த மாதிரி ஆர்கானிக்கில் பண்ணிக்கிடலாம். கீழே வரைக்கும் நம்ம 100க்கு 200% ஆர்கானிக் போயிட்டோம். நம்மளை கீழே நம்ம தைரியமாக செய்யலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா வெள்ளாமைகளும் கிட்டத்தட்ட 1 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 வருஷமாக ஒரு துளி கூடாமல் டிஏபி, பொட்டாசு, யூரியா போடாமல் நம்ம ஆயில் டெக்னாலஜியிலேயே அது கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட புது டெக்னாலஜிகள்லாம் வருது. அது எப்படியாவது விவசாயிகளை நான் விவசாயம் இருந்ததுனால விவசாயிகளை எப்படியாவது காப்பாற்றிக்கிடணும் அப்படிங்கிற உத்தேசத்தில் தான் நான் இதை பண்ணிட்டு வரேன். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா இவர் விவசாயம் எப்படி காப்பாற்றிடுவார்ன்ட்டு. அதுக்கான அறிகுறி தான் நாங்கள் இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அரிசியிலையும் பண்ண முடியும், மிளகாயிலையும் பண்ண முடியும், வாழையிலையும் பண்ண முடியும்.
எல்லா வெள்ளாமையிலையும் பண்ண முடியும்ங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, நம்ம வாழணும். நாளைக்கு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா, விவசாயி மாத்திரம் உலகத்தில் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவன் வெள்ளாமை வைக்காமல் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் கதி என்ன ஆகிறது. அவன் மாத்திரம் இந்த வெள்ளாமை வைக்கிறது அவன் எத்தனை நாளைக்கு தான் அவன் கஷ்டப்படுவான்? எல்லாருமே நல்லா இருக்காங்க, வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு திரியிறாங்க, அவன் ஒருத்த மாத்திரம் கோமலத்தை வச்சுக்கிட்டு திரியிறான். இந்த நிலைமை மாறணும். அது யாராவது ஒருத்தர் மாற்றி தான் தீரணும். விவசாயியும் நல்லா இருக்கணும். நான் விவசாயியை பிறந்ததெல்லாம் நம்ம இனத்துக்கு ஏதாவது செஞ்சிடணுங்கிற ஒரு உத்தேசத்தில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு போகிறோமே தவிர வேறு உத்தேசங்கள் எதுவும் கிடையாது. இதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.